சென்னை ராயப்பேட்டையில் உள்ள மேம்பாலத்தில் கண்மூடித்தனமாக பைக் ரேசிங் சென்ற இளைஞர்கள். அப்போது அவ்வழியாக தனது பேன்சி கடை விற்பனையை முடித்துவிட்டு வீடு திரும்பிய நபரின் மீது மோதிய கொடூர விபத்து. இதில் பைக் ரேசிங் செய்த நபரும் இந்த வழியாக வந்தவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அவ்வழியாக கடையை முடித்துவிட்டு வீடு திரும்பிய நபருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் தற்போது அந்த குடும்பமே வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகிறது. பொதுமக்கள் செல்லும் பாதைகளில் ரேசிங் என்ற பெயரில் கொலை செய்வது வழக்கமாக உள்ள நிலையில் ரேசிங் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்று சித்திரை ஒன் மீடியா சார்பில் கோரிக்கை வைக்கிறோம்.